அன்பனேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவின் தலைமையிடம் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் நாம் ஒருபோதும் தனிமையில் இல்லை, ரோமை புனித அகுஸ்தினார் பேராலயத்தின் சிறப்பு, மங்க் மைசெட் என்னும் புதிய செயலி என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் இறை வெளிப்பாடு குறித்து, தெய்வ விருப்பம் ஆவணம் குறித்து திருத்தந்தை 14ஆம் லியோ விளக்கம் அளித்த காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். இந்த வார பொது பார்வையாளர்கள் சந்திப்பின் போது வத்திக்கானில் உள்ள 6ஆம் பவுல் அரங்கம் மீண்டும் திருப்பயணிகளால் நிறைந்திருந்தது. அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கொரியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளிலிருந்து வந்திருந்த நம்பிக்கையாளர்களை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஆங்கிலத்தில் வரவேற்று வாழ்த்தினார். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் குறித்த தனது தொடர் மறைக்கல்வி உரையில் அச்சங்கத்தின் 4 முக்கிய அமைப்பு விதிகளில் ஒன்றான இறைவார்த்தை என பொருள்படும் தேய் வெர்பம் என்பது குறித்து திருத்தந்தை அவர்கள் விளக்கம் அளித்தார். இயேசு கிறிஸ்து கடவுளுடனான மனிதனின் உறவை முற்றிலும் மாற்றுகிறார். அது இனிமேல் ஒரு நட்பு ரீதியிலான உறவாகும். எனவே புதிய உடன்படிக்கையின் ஒரே நிபந்தனை அன்பு மட்டுமே. தேய் வெர்பம் என்பது விசுவாசத்தின் அத்தியாவசியமான விஷயங்களை கையாளும் ஒரு விசுவாச கோட்பாட்டு அமைப்பு விதியாகும். கடவுள் எவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் வழியாக தன்னை முழு மனித குலத்திற்கும் வெளிப்படுத்துகிறார் என்பதை இந்த ஆவணம் விளக்குகிறது. நாம் கடவுளுக்கு சமமானவர்கள் அல்ல, ஆனால் கடவுளே தனது மகனில் நம்மை தமக்கு நிகராக மாற்றுகிறார். இயேசுவில் கடவுள் நம்மை பிள்ளைகளாக்குகிறார். நமது பலவீனமான மனித தன்மையிலும் நாம் அவரைப் போல மாற நமக்கு அழைப்பு விடுக்கிறார். தகவல் தொழில்நுட்பம் வேகமாக விரிவடைந்து வரும் இன்றைய சூழலில் உண்மையான தகவல் தொடர்பிற்கும் மக்களிடையேயான ஆழமான ஒன்றிப்பிற்கும் உள்ள தொடர்பை திருத்தந்தை அவர்கள் நினைவுபடுத்தினார். சொல் மற்றும் வீண் பேச்சு ஆகியவற்றுக்கு இடையேயான வேறுபாட்டை புரிந்து கொள்வது முக்கியம். வீண் பேச்சு என்பது மேலோட்டமானது, அது மக்களிடையே ஒன்றிப்பை உருவாக்காது. ஆனால் உண்மையான உறவுகளில் சொற்கள் என்பவை வெறும் தகவல்களையும் செய்திகளையும் பரிமாறிக்கொள்ள மட்டும் பயன்படுவதில்லை, மாறாக நாம் யார் என்பதை வெளிப்படுத்த பயன்படுகிறது. சொல்லுக்கும் வீண் பேச்சுக்கும் இடையிலான இந்த முக்கிய வேறுபாட்டை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள் சமூகங்களுக்குள்ளும் சமூகங்களுக்கு இடையேயும் ஆழமான நட்பை வளர்ப்பதற்கான ஒரு எளிய வழிகாட்டுதலை பகிர்ந்து கொண்டார். இத்தகைய நட்பு கிறிஸ்துவின் அருளால் மட்டுமே சாத்தியம் என்பதையும் அவர் வலியுறுத்தினார். காங்கோ ஜனநாயக குடியரசில் நிலவும் வன்முறை காரணமாக புருண்டிக்கு தப்பிச் செல்லும் அகதிகளின் அவல நிலை குறித்து திருத்தந்தை அவர்கள் கவலை தெரிவித்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த 1 மாத காலத்தில் காங்கோ ஜனநாயக குடியரசிலிருந்து பல்லாயிரக்கணக்கான அகதிகள் வன்முறை காரணமாக புருண்டிக்கு தப்பிச் சென்றுள்ளனர். அதிரடியாக பெருகியுள்ள இந்த காங்கோ அகதிகளின் எண்ணிக்கை அந்நாட்டில் வெடித்துள்ள வன்முறையின் தீவிரத்தை காட்டுகிறது. இது குறித்து ஜனவரி 18ஆம் நாள் மூவேளை ஜப உரையின் போது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது ஆழ்ந்த கவலையை பகிர்ந்து கொண்டார். இன்று நான் குறிப்பாக காங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதி மக்கள் அனுபவிக்கும் பெரும் இன்னல்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். வன்முறை காரணமாக அவர்கள் தங்கள் நாட்டை விட்டு வெளியேறி குறிப்பாக புருண்டி நோக்கி செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். அங்கு ஒரு கடுமையான மனிதாபிமான நெருக்கடியை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். மோதலில் ஈடுபட்டுள்ளவர்களிடையே சமரசம் மற்றும் அமைதி சார்ந்த உரையாடல் எப்போதும் மேலோங்கி இருக்க நாம் ஜெபிக்க வேண்டும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கான ஜெபவாரத்தின் தொடக்கத்தையும் குறித்தது. அதில் அனைத்து நம்பிக்கையாளர்களும் ஆர்வத்துடன் பங்கேற்குமாறு திருத்தந்தை அவர்கள் அழைப்பு விடுத்தார். இந்த முயற்சியின் தொடக்கம் 2 நூற்றாண்டுகளுக்கு முந்தையது. எனது முன்னோடி திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்கள் இதனை பெரிதும் ஊக்கப்படுத்தினார்.
எனவே அனைத்து கத்தோலிக்க சமூகங்களும் இந்த நாட்களில் அனைத்து கிறிஸ்தவர்களின் முழுமையான மற்றும் வெளிப்படையான ஒற்றுமைக்காக ஜெபிக்குமாறு நான் அழைப்பு விடுக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இந்த சிறப்பு ஜெபவாரம் ஜனவரி 18ஆம் நாளன்று தொடங்குகிறது. வரலாற்று ரீதியாக இந்நாள் புனித பேதுருவின் ஆட்சிப்பீட திருவிழாவை குறிக்கும் நாளாகும். ஜனவரி 25ஆம் நாளன்று புனித பவுல் மனமாற்ற பெருவிழாவுடன் ஜெபவாரம் நிறைவடைகிறது என்பது கவனிக்கத்தக்கது. நாம் ஒருபோதும் தனிமையில் இல்லை என்ற செய்தியுடன் ரோமை மறை மாவட்ட இளைஞர்களை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் சந்தித்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ரோமை மறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களை நேரில் சந்தித்து உரையாடினார். வத்திக்கானில் உள்ள 6ஆம் பவுல் அரங்கம் நம்பிக்கையாளர்களால் முழுமையாக நிறைந்திருந்தது. இடமின்மை காரணமாக பலர் வெளியிலேயே காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் திருத்தந்தை அவர்களை நேரில் வெளியே சென்று அவர்களை வரவேற்றார். அரங்கம் மட்டுமல்லாது புனித பேதுரு சதுக்கத்திலும் திரண்டிருந்த நம்பிக்கையாளர்களையும் திருத்தந்தை அவர்கள் வரவேற்றார். வழக்கமாக திருத்தந்தை அவர்கள் முன்னதாக தயாரித்து வைக்கப்பட்ட உரைகளையே வாசிப்பார். ஆனால் இம்முறை இளைஞர்களுடன் தனது தனிப்பட்ட வாழ்வின் ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டார். இன்று மதியம் இங்கு வருவதற்கு சற்று முன்பாக எனது உறவினர் ஒருவரிடமிருந்து எனக்கு ஒரு செய்தி வந்தது. அவரும் ஒரு இளைஞர்தான். மாமா, உலகில் இவ்வளவு பிரச்சனைகள் மற்றும் கவலைகள் இருக்கும்போது நீங்கள் அதை எப்படி சமாளிக்கிறீர்கள்? நீங்கள் ஒருபோதும் தனிமையை உணர்வதில்லையா என்று அவர் கேட்டார். அதற்கான எனது பதில் நீங்கள்தான். ஏனெனில் நாம் ஒருபோதும் தனிமையில் இல்லை. In gran parte siete voi, perché non siamo soli. தொடர்ந்து டிசம்பர் 31ஆம் நாளன்று கிரான்ஸ் மொண்டனா திருவிழாவில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 40 இளைஞர்களை திருத்தந்தை அவர்கள் நினைவு கூர்ந்தார். கிரான்ஸ் மொண்டானாவில் உயிரிழந்த அந்த 40 இளைஞர்களுக்காக நாம் அனைவரும் அடைந்த வேதனை மிகவும் பெரியது. வாழ்க்கை மிகவும் விலையுயர்ந்தது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். துயரப்படுபவர்களை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது. துக்கத்தில் இருக்கும் அந்த குடும்பங்கள் அந்த வேதனையை சமாளிப்பதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும். இன்றைய இளைஞர்கள் எதிர்கொள்ளும் தனிமை குறித்து பேசுகையில் சமூக ஊடகங்களில் உள்ள உறவுகளுக்கும் உண்மையான அன்பிற்கும் உள்ள வேறுபாட்டை திருத்தந்தை அவர்கள் சுட்டிக்காட்டினார். உண்மையான உறவு இல்லாத இணைப்புகள், அதாவது லிங்க்ஸ், அல்லது உண்மையான அன்பு இல்லாத விருப்பங்கள், அதாவது லைக்ஸ் நிறைந்த வாழ்க்கை நம்மை ஏமாற்றமடைய செய்கிறது. ஏனெனில் நாம் உண்மைக்காக படைக்கப்பட்டவர்கள். அது இல்லாத போது நாம் துன்பப்படுகிறோம். நாம் நன்மைக்காக படைக்கப்பட்டவர்கள். ஆனால் சிற்றின்ப முகமூடிகள் நமது உண்மையான தேடலுக்கு துரோகம் செய்கின்றன. இந்த சந்திப்பில் பல்வேறு கத்தோலிக்க குழுக்கள் பங்கேற்றன. அவர்கள் திருத்தந்தையை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைந்தனர். வெனிசுலாவில் நிலவும் அரசியல் பதற்றங்கள் குறித்து திருப்பிட தூதர்களிடையே திருத்தந்தை அவர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருப்பீடத்திற்கான அங்கீகாரம் பெற்ற பன்னாட்டு தூதர்களிடம் உரையாற்றிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வெனிசுலா மற்றும் அதன் அண்டை பகுதிகளில் நிலவும் சூழல் குறித்து மீண்டும் ஒருமுறை தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தினார். அரேபியன் கடல் மற்றும் அமெரிக்க பசிபிக் கடற்கரை பகுதிகளில் அதிகரித்து வரும் பதட்டங்கள் மிகுந்த கவலையை ஏற்படுத்துகின்றன. மக்களின் பொது நலனை கருத்தில் கொண்டு தற்போதைய சூழலுக்கு அமைதியான அரசியல் தீர்வுகளை தேட வேண்டும் என்று எனது வேண்டுகோளை மீண்டும் விடுக்கிறேன். குறிப்பாக வெனிசுலா நிலவரம் குறித்து பேசிய திருத்தந்தை அவர்கள் அங்குள்ள மக்களின் விருப்பம் மதிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்தினார். சமீபத்திய நிகழ்வுகளின் வெளிச்சத்தில் வெனிசுலா மக்களின் விருப்பத்தை மதிக்க வேண்டும் என்றும் அனைவரின் மனித மற்றும் குடி உரிமைகளை பாதுகாத்து உறுதித்தன்மை மற்றும் நல்லிணக்கம் நிறைந்த எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் எனது வேண்டுகோளை புதுப்பிக்கிறேன். இந்த நோக்கத்திற்காக கடந்த அக்டோபரில் நான் புனிதர் பட்டம் வழங்கி மகிழ்ந்த அந்த மண்ணின் புனிதர்களின் முன்மாதிரியில் இருந்து நாம் உத்வேகம் பெறலாம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வெனிசுலா குறித்து பகிரங்கமாக பேசுவது இது 2வது முறையாகும். இதற்கு முன்னதாக ஜனவரி 4ஆம் நாளன்று நடைபெற்ற மூவேளை ஜெப உரையின் போதும் அவர் வெனிசுலாவுக்காக குரல் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் மரிய கொரினா மச்சாடோ அவர்கள் திருத்தந்தையை சந்தித்து அந்நாட்டு அரசியல் கைதிகளுக்காக பரிந்து பேச கேட்டுக்கொண்டுள்ளார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் மரிய கொரினா மச்சாடோ அவர்கள் வத்திக்கானுக்கு திடீர் வருகை தந்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசினார். ஒரு மாதத்திற்கு முன்பு ஓஸ்லோவில் நோபல் அமைதி பரிசை பெற்றது மற்றும் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டது போன்ற நிகழ்வுகளுக்கு பிறகு அவர் பொதுவெளியில் தோன்றுவது அதுவே முதல் முறையாகும். இந்த சந்திப்பு முன்கூட்டியே திட்டமிடப்படவில்லை. ஜனவரி 12ஆம் நாளன்று சந்திப்பு நடைபெறுவதற்கு சற்று முன்னதாகவே திருப்பீடத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி இதழில் திருத்தந்தையின் அன்றைய சந்திப்பு பட்டியலில் இது சேர்க்கப்பட்டது. மச்சாடோ அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சியின் செய்திக்குறிப்பின்படி வெனிசுலாவில் உள்ள அனைத்து அரசியல் கைதிகளுக்காகவும் திருத்தந்தை அவர்கள் பரிந்து பேச வேண்டும் என்றும் அங்கு ஜனநாயகத்தை நோக்கிய மாற்றங்கள் முன்னேற உதவ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதில் அன்றுதான் திருத்தந்தை அவர்களுடன் நேரத்தை செலவிடும் ஆசிரையும் கௌரவத்தையும் பெற்றதாகவும் தமது நாட்டில் நடப்பவற்றின் மீது அவர் கொண்டுள்ள அக்கறைக்கு தங்களின் நன்றியை தெரிவித்ததாகவும் வெனிசுலா மக்கள் உறுதியுடனும் நாட்டின் விடுதலைக்காக ஜெபத்திலும் நிலைத்திருப்பதாகவும் கடத்தப்பட்ட மற்றும் காணாமல் போன அனைத்து வெனிசுலா மக்களுக்காகவும் பரிந்து பேசுமாறு அவரிடம் கேட்டதாகவும் கூறியிருந்தார். ஜனவரி 3ஆம் நாளன்று மதுரோவை பிடிப்பதற்காக அமெரிக்கா நடத்திய நடவடிக்கையை தொடர்ந்து வெனிசுலாவில் அரசியல் நிச்சயமற்ற சூழல் நிலவி வருகிறது. வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்திப்பதற்கு முன்னதாக மச்சாடோ அவர்கள் திருத்தந்தையை சந்தித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வெனிசுலாவின் சூழல் குறித்த திருத்தந்தையின் கவலை ஆரம்பத்திலிருந்தே வெளிப்படையாக உள்ளது. மதுரோ அவர்கள் பிடிப்பட்ட ஒரு நாளுக்கு பிறகு ஜனவரி 4ஆம் நாள் மூவெளி ஜெப உரையின் போது அவர் இதை குறிப்பிட்டார். மிகுந்த கவலையோடு வெனிசுலாவின் சூழலை கண்காணித்து வருகிறேன். பிரியமான வெனிசுலா மக்களின் நலன் மற்ற அனைத்தையும் விட மேலோங்கி இருக்க வேண்டும். வன்முறையை கடந்து நீதி மற்றும் அமைதியின் பாதையில் அவர்கள் பயணிக்க வேண்டும். மேலும் ஜனவரி 9ஆம் நாளன்று திருப்பீட தூதர்களுடனான சந்திப்பின் போதும் கரிபியன் கடலில் நிலவும் பதட்டங்கள் மற்றும் வெனிசுலா மக்களின் இறையாண்மை குறித்து அவர் கவலை தெரிவித்தார். வெனிசுலாவில் 4 ஆண்டுகள் திருத்தூதராக பணியாற்றிய கர்தினால் பரோலின் அவர்கள் கடந்த கிறிஸ்துமஸ் ஈவ் அன்று வத்திக்கானுக்கான அமெரிக்க தூதர் பிரையன் பட்ச் அவர்களை சந்தித்ததாக தி வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருந்தது. அந்த சந்திப்பில் வெனிசுலாவில் ரத்தம் சிந்துவதை தவிர்ப்பது குறித்தும் மதுரோவுக்கு ரஷ்யா புகலிடம் அளிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அந்த இதழ் குறிப்பிட்டது. இருப்பினும் அந்த உரையாடலின் முழுமையான சூழலை சரியாக பதிவு செய்யவில்லை என்று திருப்பிடம் தனது அதிருப்தியை தெரிவித்தது. மதுரோவின் கைதுக்கு பிறகு ஜனவரி 6ஆம் நாளன்று அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோவை கர்தினால் பரோலின் அவர்கள் சந்தித்தார். வெனிசுலாவின் மனிதாபிமான சூழலை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்து அவர்கள் ஆலோசித்ததாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது கவனிக்கத்தக்கது. ரோமையின் காம்போ மார்சியோ பகுதியில் அமைந்துள்ள புனித அகுஸ்தினார் பேராலயத்தின் சிறப்பு குறித்து இந்த பகுதியில் காண்போம். இதுதான் ரோமையின் காம்போ மார்சியோ பகுதியில் அமைந்துள்ள மறுமலர்ச்சி காலத்தின் முதல் ஆலயங்களில் ஒன்றான புனித அகுஸ்தினார் பேராலயம். இந்த கதவுகளின் வழியே உள்ளே நுழைந்ததும் ரோமையின் கடந்த காலத்தின் உயிருள்ள ஒரு பகுதிக்குள் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். இங்குள்ள ஒவ்வொரு நுணுக்கமும் நம்பிக்கை மற்றும் கலைநயத்தின் கதையை சொல்லும் விதமாக அமைந்துள்ளது. இந்த ஆலயம் ஏன் இவ்வளவு தனிச்சிறப்பு வாய்ந்தது என்றால், இது கிறிஸ்தவ வரலாற்றில் மிகவும் செல்வாக்குமிக்க சிந்தனையாளர்களில் ஒருவரான புனித அகுஸ்தினாருக்கு இது அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பாவம், இறையருள் மற்றும் கடவுளுடனான மனிதனின் உறவு குறித்த கிறிஸ்தவ கருத்துக்களை வடிவமைப்பதில் இவர் ஆற்றிய பங்கு மிக முக்கியமானது. புனித அகுஸ்தினாரை தவிர மற்றொரு முக்கிய காரணத்திற்காகவும் இத்திருத்தலம் புகழ்பெற்றது. இங்குதான் அவரது தாயாரான புனித மோனிகாவின் திருப்பண்டங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. அவர் முக்கியமானவராக கருதப்பட காரணம், புனித அகுஸ்தினார் தனது இளமை பருவத்தில் பல தவறுகளை செய்த போதிலும் அவர் மீது நம்பிக்கையை இழக்காமல் இருந்ததுதான். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் ஒவ்வொரு நாளும் அவருக்காக ஜெபித்தார். அவரது அன்னையின் இடைவிடாத ஜெபத்தின் பயனாக அகுஸ்தினார் கடவுளிடம் திரும்பினார். பின்னர் திரு அவையின் மிகச் சிறந்த புனிதராகவும் மறை வல்லுநராகவும் உயர்ந்தார். இன்று நாம் புனித மோனிகாவை அன்னையரின் பாதுகாவலராக நினைவு கூர்கிறோம். நம்பிக்கை மற்றும் ஜெபத்தின் வல்லமையை அவரது வாழ்க்கை எடுத்துரைக்கிறது. இதனால் தான் இன்றும் பல திருப்பயணிகள் அவரது கல்லறையை தரிசிக்கவும் அஞ்சலி செலுத்தவும் இங்கு வருகின்றனர். எனவே வெளிப்புற தோற்றத்தில் புனித அகுஸ்தினார் பேராலயம் எளிமையாக காட்சியளித்தாலும் ரோமையின் மிக முக்கியமான திருப்பண்டங்களை தாங்கியுள்ள இத்திருத்தலம் ஒரு ஆன்மீக பொக்கிஷமாகும்.
அசிசி நகர் செல்லும் திருப்பயணிகள் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் திருப்பண்டங்களை எந்த கண்ணோட்டத்தில் அணுக வேண்டும் என்று அருட்பணியாளர் மைக் லாஸ்கி அவர்கள் விளக்கும் காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் அசிசிக்கு வரும் திருப்பயணிகள் புனித அசிசியாரின் திருப்பண்டங்களை எந்த கண்ணோட்டத்தில் அணுக வேண்டும் என்பது குறித்து பிரான்சிஸ்கன் சபை துறவி அருட்பணியாளர் மைக் லாஸ்கி அவர்கள் பகிர்ந்து கொண்டார். அதில் அவர் புனிதர்களின் திருப்பண்டங்களை நாம் அணுகும்போது நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக அவற்றை தன் மூக்கு கண்ணாடிகளைப் போல கருத வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஏனெனில் கண்ணாடி இல்லாமல் நாம் ஆண்டவரை பார்த்தால் காட்சி மங்கலாகவே தெரியும், நம்மால் சரியாக பார்க்க முடியாது என்றும், ஆனால் அன்னை மரியா மற்றும் புனிதர்கள் என்ற கண்ணாடியை அணிந்து கொண்டு பார்க்கும் போது நாம் அவரை தெளிவாக காண முடியும் என்றும் அவர் மேலும் கூறினார். எனவே அங்கு வரும் யாவரும் புனித அசிசியாரின் எலும்புகளை மட்டும் பார்க்காமல் அவற்றின் வழியாக ஊடுருவி அவரது வாழ்வை, அவரது முன்மாதிரியை ஆகியவற்றை காண அவர் அறிவுறுத்தினார். அவர் மேலும் பலிபீடத்திற்கு மேலே உள்ள சுவரோவியங்களை அன்னார்ந்து பார்க்க பரிந்துரைத்தார். அவற்றை விளக்குமாறு அங்கிருக்கும் துறவிகளிடம் நாம் கேட்க வேண்டும் என்றும், ஏனென்றால் அந்த ஓவியங்களில் நாம் புனித அசிசியாரின் இடைக்காலத்து எளிய ஆடை அணிந்த ஏழை துறவியை காணாமல் நாம் அனைவரும் சென்றடைய வேண்டிய இடமான ஈஸ்டர் மகிமையில் அவரை நாம் காண்போம் என்றும், அவரை சுற்றி ஏழ்மை, கற்பு மற்றும் கீழ்ப்படிதலாகிய 3 நற்பண்புகளும் சிறப்பாக சித்தரிக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். பிப்ரவரி மாதம் முழுவதும் திருப்பயணிகளுக்கு ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கவும் வழிகாட்டவும் பல துறவிகள் அசிசியில் கூடுவார்கள். திருப்பண்டங்களின் இந்த காட்சியை புனித பிரான்சிஸ் அவர்களின் இறப்புடன் கொண்டிருந்த உறவின் அடிப்படையில் அணுகுவது சிறந்தது. சரியாக 800 ஆண்டுகளுக்கு முன்பு இதே காலத்தில்தான் புனித பிரான்சிஸ் அசிசியார் அவர்கள் தனது புகழ்பெற்ற கேண்டிக்கல் ஆஃப் த கிரியேச்சர்ஸ் எனப்படும் படைப்புகளின் கீதத்தில் சகோதரன் கதிரவன், சகோதரி நிலவு என்றும் பாடியிருப்பார். இறுதி பகுதியாக அவர் இறப்பு என்ற சகோதரி குறித்த வரிகளையும் இணைத்திருந்தார். இடைக்காலத்தில் இறப்பு என்பது இருளாக பார்க்கப்பட்ட நிலையில் புனித பிரான்சிஸ் அசிசியார் அவர்கள் அதனை தன் சகோதரியாக அணைத்துக் கொண்டார். அவரை பொறுத்தவரை இறப்பு என்பது இருள் அல்ல, அது ஒளியை நோக்கிய பயணம். அவர் கண் பார்வை இழந்து கடும் நோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த வேளையிலும் சாவு அவரை ஈஸ்டர் ஒளிக்கு இட்டுச் செல்கிறது என்ற நம்பிக்கையில் இந்த வரிகளை எழுதினார் என்பது வியக்கத்தக்கது. புனித அசிசியாரின் நினைவாக கட்டப்பட்ட இந்த பேராலயம் கடவுளை மகிமைப்படுத்துவதையே நோக்கமாக கொண்டது. புனித பிரான்சிஸ் அசிசியாரின் கல்லறைக்காக 1230 ஆண்டில் இப்பேராலயத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. அப்போது ஒரு வரலாற்று மாற்றம் நிகழ்ந்தது. அப்பேராலயம் அமைந்துள்ள குன்று நகருக்கு வெளியே இருந்ததாலும் குற்றவாளிகள் கொல்லப்படும் இடமாகவும் நகரின் கழிவுகள் மழையில் அடித்து வரப்பட்டு சேரும் இடமாகவும் இருந்ததால் அது நரகமலை என்றும் அழைக்கப்பட்டது. ஆனால் திருத்தந்தை அவர்கள் அங்கு வந்து பேராலயத்திற்கான அடிக்கல்லை நாட்டிய போது அந்த இடத்திற்கு பரதீசு மலை என்று மறுபெயரிட்டார். குப்பைகள் குவிந்திருந்த இடம் அன்று புனிதத்தின் இடமாக மாறியது என்று அருட்பணியாளர் மைக் லாஸ்கி அவர்கள் கூறுவது குறிப்பிடத்தக்கது. வத்திகான் நகரின் மையத்தில் புனித பவுல் பேராலயத்தில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் புதிய மொசைக் ஓவியம் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களை புனித பேதுரு பேராலயத்தில் நேரில் காணும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் விரைவில் நகரின் மதில் சுவருக்கு வெளியேயுள்ள புனித பவுல் பேராலயத்தில் எந்த நாளிலும் அவரை தரிசிக்கும் வாய்ப்பு காத்திருக்கிறது. நமது தற்போதைய திருத்தந்தையின் புதிய மொசைக் ஓவியம் 4 அடிக்கும் அதிகமான விட்டத்தை கொண்டது மற்றும் சுமார் 15,000 சிறிய துண்டுகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. நாம் புனித பவுல் பேராலயத்திற்கு சென்றால் இந்த மொசைக் ஓவியம் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது என்பதை உணரலாம். அங்கு முதல் திருத்தந்தையான புனித பேதுரு தொடங்கி மற்ற 266 திருத்தந்தையர்களின் மொசைக் ஓவியங்களும் வரிசையாக இடம்பெற்றுள்ளன. இந்த திருத்தந்தையர் ஓவிய பாரம்பரியம் 5ஆம் நூற்றாண்டின் மத்தியில் திருத்தந்தை 1ஆம் லியோவின் ஆட்சி காலத்தில் தொடங்கியது. ஆனால் 1823ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாளன்று ஏற்பட்ட ஒரு தீ விபத்தில் அங்கிருந்த பல மொசைக் ஓவியங்கள் அழிந்து போயின. பின்னர் திருத்தந்தை 12ஆம் லியோ அவர்கள் அவை அனைத்தையும் மறுசீரமைத்து இந்த பாரம்பரியத்தை புதுப்பித்தார். இந்த மொசைக் ஓவியத்தை வெளியிடும் நிகழ்வின் போது புனித பவுல் பேராலயத்தில் புனித கதவு மூடப்பட்டதை குறிக்கும் நினைவாக திருத்தந்தை லியோ அவர்களுக்கு ஒரு பதக்கம் வழங்கப்பட்டது. பின்னர் அவர் அங்கு கூடியிருந்த அனைவரையும் ஆசீர்வதித்தார். இந்த புதிய மொசைக் ஓவியம் அதன் இடத்தில் நிரந்தரமாக பொருத்தப்படும் போது அதற்கு முந்தைய ஓவியமான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உருவப்படத்திற்கு கீழே அவரது பதவி காலமும் சேர்க்கப்படும் என்பது கவனிக்கத்தக்கது. ஸ்பெயின் நாட்டின் சமோரா மறை மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக காணாமல் போயிருந்த ஒரு கோத்திக் கால ஓவியம்
செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் கண்டறியப்பட்டிருக்கிறது. அது குறித்த செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். காணாமல் போன ஒரு கலைப்படைப்பை கண்டுபிடிக்க செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதை நம்மால் கற்பனை செய்ய முடியுமானால், ஸ்பெயினின் ஒரு ஆலயத்தில் இருந்த நிக்கோலஸ் பிரான்சிஸ் என்பவரால் வரையப்பட்ட கார்கானோ மலை ஊர்வலம் என்ற கோதிக் பாணி ஓவியத்தில் அது உண்மையாகியுள்ளது. பல ஆண்டுகளாக காணாமல் போனதாக கருதப்பட்ட இந்த ஓவியம் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த ஓவியம் 4 கோதிக் பலகைகளை கொண்ட தொகுப்பின் ஒரு பகுதியாகும். மற்றவை விற்கப்பட்ட நிலையில் இந்த பலகை மட்டும் எங்கே போனது என்று தெரியாமல் இருந்தது. இதனை தேடும் முயற்சியில் ஜமோரார்டே அறக்கட்டளை ஈடுபட்டது. 1960ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு பழைய கருப்பு வெள்ளை புகைப்படச் சுருள் இருந்தது. அதனை எங்கள் செயற்கை நுண்ணறிவியின் வடிவங்களை ஒருங்கிணைக்கும் கூகுள் லென்ஸ் தொழில்நுட்பத்தில் பதிவேற்றினோம். ஆச்சரியப்படும் விதமாக அது 2 துல்லியமான முடிவுகளை காட்டியது. அமெரிக்காவின் மசாச்சூசெட்ஸ் மாநிலத்தில் உள்ள ஸ்பிரிங்ஃபீல்ட் அருங்காட்சியகத்திற்கு சென்றவர்கள் அந்த ஓவியத்தை புகைப்படம் எடுத்து இணையதளத்தில் பதிவேற்றிருந்தனர். அதன் மூலமே இந்த ஓவியம் அட்லாண்டிக் கடலுக்கு அப்பால் இருப்பதை எங்களால் கண்டறிய முடிந்தது. ஸ்பெயின் நாட்டின் ஜமோரா மறைமாவட்டத்தின் பாரம்பரிய சொத்துக்களை நிர்வகிக்கும் ஜமோரார்டே அறக்கட்டளையின் கூற்றுப்படி, செயற்கை நுண்ணறிவு மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கலைப்படைப்பு இதுவாகும். புகழ்பெற்ற மோனாலிசா ஓவியத்தைப் போலவே இதுவும் பல தனியார் உரிமையாளர்கள் மற்றும் அருங்காட்சியகங்களை கடந்து ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. தற்போது இந்த ஓவியம் இருக்கும் அமெரிக்க அருங்காட்சியகத்துடன் அறக்கட்டளை தொடர்பில் உள்ளது. எதிர்காலத்தில் ஜமோராவில் அமைய உள்ள புனித பேதுரு அருங்காட்சியகத்தின் திறப்பு விழாவின் போது தற்காலிகமாக இந்த ஓவியங்களை அங்கு கொண்டு வந்து கண்காட்சி நடத்த வேண்டும் என்பது இவர்களின் பெரும் கனவாக உள்ளது. இது ஒரு கனவு போன்றது, ஆனால் இதற்கான காப்பீடு மற்றும் போக்குவரத்து செலவுகளை நாம் கவனிக்க வேண்டும். இவற்றை மிக கவனமாக கையாள வேண்டும். இருப்பினும் இந்த ஓவியங்கள் மீண்டும் தங்கள் சொந்த இடத்திற்கு வருவது அனைவரின் எதிர்பார்ப்பாகும். Pero claro, a todos nos gustaría que cuando esté inaugurado ese futuro Museo de San Pedro, pues குறிப்பாக கிராமப்புறங்களில் மக்கள் தொகை குறைந்து வரும் சூழலில் அங்குள்ள ஆலயங்களின் கலைப்படைப்புகளை பாதுகாப்பதும் இழந்தவற்றை மீட்பதும் ஒரு சவாலான காரியம். அந்த சவாலை செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் இன்று எளிதாக்கியுள்ளன என்றால் அது மிகையாகாது. துறவற வாழ்வின் ஞானத்தை அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வரும் வகையில் உருவாகி இருக்கிறது மங்க் மைண்ட் செட் என்ற புதிய செயலி. அதை குறித்த செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். துறவிகளின் ஆன்மீக பாரம்பரியத்தை பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் இணைப்பதை நோக்கமாக கொண்டு மங்க் மைண்ட் செட் என்ற புதிய செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இச்செயலி 2026ஆம் ஆண்டிற்கான தனது புத்தாண்டு சவாலை அறிவித்துள்ளது. 3 துறவிகளின் வழிகாட்டலில் பயனர்கள் இந்த ஆண்டை ஆன்மீக வலிமையுடன் எதிர்கொள்ள துறவற வாழ்வால் ஈர்க்கப்பட்ட 4 உறுதிமொழிகளை மேற்கொள்ள இச்செயலி ஊக்கப்படுத்துகிறது. இதன் நிறுவனர் ஜான் கேனன் அவர்கள் தாமே ஒரு கார்மேல் மடத்தில் துறவற வாழ்வை பயின்று பின்னர் அங்கிருந்து வெளியேறியவர். தனது அனுபவத்திலிருந்தே இக்கருத்தை அவர் உருவாக்கினார். நான் மடத்தில் இருந்து வெளியேறிய பிறகு கத்தோலிக்கர் அல்லாதவர்கள் கூட நான் ஒரு மடத்தில் இருந்தேன் என்ற உண்மையை கேட்டு மிகுந்த ஆர்வம் காட்டுவதை கவனித்தேன். குருத்துவ படிப்பு என்பதை விட துறவற மடம் என்ற சொல்லே அவர்களை அதிகம் ஈர்த்தது. கத்தோலிக்க திருவை மீது சில முன்முடிவுகள் கொண்டிருப்பவர்கள் கூட கிறிஸ்தவ துறவற பாரம்பரியத்திலிருந்து கற்றுக்கொள்ள தயாராக இருப்பதை நான் உணர்ந்தேன். நவீன காலத்தின் பரபரப்பான வாழ்க்கை முறைக்கு முற்றிலும் மாறுபட்ட துறவற பாரம்பரியத்தை இச்செயலி வழங்குகிறது. சமூக ஊடகங்களை தவிர்த்தல், ஒரு நாளில் பலமுறை ஜெபித்தல் மற்றும் ஆன்மீக சிந்தனைகளை கேட்டல் போன்ற நினைவூட்டல்கள் மூலம் பயனர்களை ஒரு ஒழுக்கமான ஆன்மீக பாதைக்கு இது இட்டுச் செல்கிறது. துறவற மடங்களின் ஞானத்தை ஒருங்கமைக்கப்பட்ட முறையில் பரந்த அளவிலான மக்களுக்கு எளிதில் புரியும் வகையிலும் அணுகும் வகையிலும் கொண்டு செல்வதே இச்செயலியின் பின்னால் உள்ள அடிப்படை நோக்கம். இந்த முயற்சி தொடங்கி குறுகிய காலத்திலேயே பெரும் வெற்றியை பெற்றுள்ளது. கடந்த 15 மாதங்களில் இது மிக வேகமாக வளர்ந்து சமூக வலைத்தளங்கள் வாயிலாக மில்லியன் கணக்கான மக்களை சென்றடைந்துள்ளது. சுமார் 1/4 மில்லியன் மக்கள் இச்செயலியை பயன்படுத்துகின்றனர். துறவற ஆடையை அணிவதற்கு எல்லோருக்கும் வாய்ப்பு இல்லை என்றாலும் நவீன யுகத்தில் வாழும் பலர் துறவற பாரம்பரியத்தின் ஆன்மீக பழக்க வழக்கங்களை வாழ்வதற்கு ஆர்வமாக உள்ளனர் என்பதையே இந்த வெற்றி காட்டுகிறது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமர்ந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க.